ஹலோ, எப்படி இருக்க? என்னன்னு சொல்லு. சரி, நீ வேலை கேட்டுக்கிட்டு இருந்தீல, ஒரு வேலை இருக்குது. நான் இந்த கேமோட ரூல்ஸை சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் இந்த வீட்டில் தங்க போகிறது 5 நாள். 5 நாளுமே நீங்கள் மொபைல் ஃபோன் இல்லாமல் இருந்தால் ஆகணும். அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு 2 பேருக்கு தான் பெர்மிஷன் இருக்குது. அதுக்கு மேலேயும் அது கம்மியாக போகிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. அடுத்த ரூல், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளேயே போக முடியும். அந்த அமௌண்ட் நீங்கள் வெளியே வரப்போ உங்களுக்கு 3 மடங்காக திரும்ப கிடைக்கும். ஆனால் நீங்கள் முழுசாக தங்கியிருந்தால் மட்டும்தான். நீங்கள் பாதியிலேயோ இல்லை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா நீங்கள் கட்டின அமௌண்ட் கூட உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சரி, நீங்கள் நினைக்கிற மாதிரி இதுவும் அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறதில்ல. உங்களுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ளே வந்தவங்களும் இதே மாதிரி தான் நினச்சாங்க. அவங்க நினச்ச மாதிரி ஈஸியாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாகவும் அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு 2 நாளைக்கு மட்டும்தான். 3ஆவது நாள்லேருந்து அமானுஷ்யமான விஷயங்கள் இந்த வீட்டில் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கவங்க அந்த வீட்டோட காலி பண்ணலாம் நினச்சி வெளியே போக நினச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறது இன்னும் வரைக்கும் யாருக்குமே தெரியல. உங்களுக்கு லக் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வீட்டில் 5 நாள் முழுமையாக இருந்துட்டு வெளியே வருவீங்க. நல்லா வச்சுக்க, 5 நாள் ஃபுல்லாக தங்கணும். வெளியே வந்துட்டினா பாதியில் வந்துட்டினா காசு உனக்கு கிடையாது. இதுக்கு ஓகேனா போ. சரி, எனக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டுட்டு. டேய் எனக்கு ஓகேடா, நான் இன்னொருத்தன்ட்ட என்னன்னு கேட்டுட்டு ஃபோன் பண்ணுறேன். சரி. ஹலோ, சொல்கிறேன். ஒரு வீட்டில் 5 நாள் தங்கணும்டா. நம்ம ஆல்ரெடி காசு கட்டி தான் தங்குற மாதிரி இருக்கும். அப்படி நீ தங்கிட்டு 5 நாள் ஃபுல்லாக தங்கிட்டீங்கன்னா நம்ம கொடுத்த காசோட 3 மடங்கு அதிகமாக கிடைக்கும். அப்படி சரி, வரேன். என்னடா ஆச்சு? சரி சரி, வா வா. என்னடா எல்லா பொருளும் இங்கே இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. நான் ஃபோனும் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டான். டைமும் பார்க்க முடியாது, எரிச்சலாக வருது. ஆமாண்டா, துணி பொருள் எல்லாமே அப்படி அப்படியே இருக்காங்க. அது எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க போல. என்ன பண்ணுறது, உள்ளே வந்துட்டோம். ஃபோனும் யூஸ் பண்ண முடியாது. டிவின்னு தான் ஒரு பேர். அதான் எப்படி இருக்கும் பாரு. டிவி தான் இல்லை. சரி, புக் இருக்கான்னு பார்ப்போம். நான் எப்படி வெளியே படுத்து கிடக்கேன்? நீ எப்படா வெளியே வந்த? தூக்கத்தினருக்கு வியாதி இருக்குடா, வெளியில் படுத்திருக்கேன். எது மூஞ்சி தேவையா? ஏதோ மன பிரமையாக இருக்கும்ல, குழப்பிக்காத. நம்ம ஏதோ சொல்கிற, உனக்கு இந்த மாதிரி நல்லா தெரியும். ஏன் சொல்லாம போடா. யாரோ அழுகுற மாதிரி சத்தம் கேக்குது. யாரா காலை பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்துச்சு. எங்க டார்ச் காணோம்? கனவா? ஹரிஸ் வந்துட்டு ஒன்று சொல்லணும்டா. நானும் உன்ட்ட ஒன்று சொல்லணும்டா.
மோசமான கனவுலாம் எனக்கு வந்துச்சுடா. வீட்டோட வந்து பணக்காரர், அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ஏழை. இவங்க வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு அவர் ஃப்ரெண்டு வந்து இந்த பணக்காரவை கொண்டுட்டார். ஹரிசு, என் கனவுல நான் இந்த மாதிரியே நடக்குதுடா. இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாண்டா. ஆடா போயிடுவோம். டே 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 ஹரிசு, நீங்கள் நிலைமை மோசமாயிருச்சா? ஏன்டா என்னமா பேய் வந்துருச்சு, பிசாஸ் வந்துருச்சு, கதவு முடிச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். அவன் கேஷுவல் உட்காந்துருக்கான், இல்லை நார்மலாக இருக்குது? எனக்கும் அதாண்டா உண்மை புரியலை. போடா, ஆளை ஊராம தான் நான் போகிறேன். என்னடா போகாதடா, என்னன்னு பார்ப்போம்டா. இல்லைடா, நீங்கள் டாஸ்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் எப்போ உள்ளே வர்றது? அதான் நான் வெளியே வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன டாஸ்க்கு? வா. ஏன் இந்த இடத்த பார்த்து பயப்படுற? உள்ள வா. ஏன்டா இப்படி பண்ண? அவன் என்னடா பண்ணா? நான் என்னடா பண்ணேன்? உனக்கு ஒன்றும் தெரியாமல் நடிக்காத. நீ என்னடா பண்ண? எதுவுமே பண்ணலடா. நான் பொறுமை அவ்வளோதான்டா. ஒரு மாதிரி உண்மையாக சொல்லிடு. எனக்கும் பொறுமை அவ்வளோதான்டா. என்னடா நடக்குதுங்க? ஃப்ரெண்டு வரவ தான் பார்ப்பேன், நான் பார்த்துக்க பொறுமையாக இருக்க மாட்டேன். என்ன பேசிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன். தேவலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனா அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். என்ன பண்ணா உனக்கு தெரியல. என்னை சம்மந்தமா அடிச்சுக்கிட்டு இருக்கான், நீ அவன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. எப்படி என்ன ஏன்டா அடிச்சுது என்னைய? சொல்லியா சொல்லுங்க, சொல்லு. சொல்றேன் சொல்லு. உண்மையா சொல்லிடுறேன். இந்த கேமை நடத்துறேன் நான் தான், வேறு யாரும் நடத்துகிறேன். இந்த மாதிரி என் வீடு கிடையாது. நான் வந்து என் ஃப்ரெண்டை கொலை பண்ணி இந்த வீடை எனக்கு சொந்தமாகிக்கிட்டேன். தப்பு தான், ஒத்துக்கிறேன். உங்களை வேணுக்குன்னு மாட்டி விட்டது என் தப்பு தான். என்னை உயிரோட விட்டுருங்க. நான் கொடுத்த காசோட எக்ஸ்ட்ரா 3% கொடுத்துட்றேன் உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரியே என்னை விட்டுருங்க ப்ளீஸ். நான் கேட்ட காசோட கூடவே கொடுத்துட்றேன். இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். என்னை உயிரோட மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ். ஓ, நீ ஏன்டே டீல் பேசுறியா? சரி சரி. ஹரிசு விட்டுருடா, அதான் உண்மை தெரிஞ்சிச்சுல. எப்படி இவன் கண்டுபிடிச்சான்? ஆடா போயிடுவோம்டா, அதான் காசு